கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மட்டுமல்லாது ஆசீர்வாத ஜெபத்தோட்ட ஊழியத்தின் மூலமாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே துதியும் பாடலும் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய பாடல்களை, இசையோடு கூடிய பாடல்கள், நம்முடைய வாயின் இசையினாலேயும் எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து பாட முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தராக இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் இன்றைக்கு ஜெபத்திலே கலந்த துதி ஆராதனை. இந்த துதி ஆராதனை உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான பாடல்கள், ஜெபங்கள், வேத வாசிப்பு. இன்றைக்கு விசேஷமாக நம் மத்தியிலே போதகர் மகாதேவன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய மனிதர், ஊழியக்காரர், என் நண்பர் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த துதி ஆராதனை பாடல்கள் முடிந்த பிறகு ஒரு அருமையான நல்ல செய்திகளை கேட்க போகிறீங்க. நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் இந்த செய்தியை, இந்த ஆராதனையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, என் அன்பான தேவனே, இந்த அருமையான இந்த சாயங்கால இரவு வேளையிலே என் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக எங்கேயோ ஒரு இந்திய தேசத்திலே, சென்னை பட்டணத்தில் இருந்து கொண்டே என் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தாதி கர்த்தரை துதிக்கும்படியாக, கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த துதியானது அநேகருடைய பாவத்தினுடைய இருதயங்களை உடைத்து வெளியே கொண்டு வரும்படியாக, அநேகருடைய வேதனைகளையும் ரணங்களையும் புண்களையும் காயங்களையும் இந்த பாடல் ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் நீர் வல்லமையாக இறங்கி ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான மகிமைக்காக நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் வந்து இந்த சத்தியத்தை கேட்கும்படியாக, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக என் கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. ஆரம்பம் முதல் முடி பரியந்தமும் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே பரிபூர்ணமாய் காணப்படத்தக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீர் நீக்கி போடும். உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை யாவை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறேன், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே ஒரு பாடல் ஒன்று தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அடியேன் பாடுகிறேன். அதற்கு ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு இன்னும் அநேக பாடல்களை தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் கேட்போம். வந்திறங்கும் தேவாவே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. எந்த வேளை வந்திறங்கும் தேவாவே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. சொஸ்தராய் நடந்திட பரிசுத்தாவியே, சித்தமாக இந்த வேளை தீர்ந்திடும் ஐயா. சொஸ்தராய் நடந்திட பரிசுத்தாவியே, சித்தமாக இந்த வேளை தீர்ந்திடும் ஐயா. உம் சித்தமாக இந்த வேளை தீர்ந்திடும் ஐயா. இந்த வேளை வந்திறங்கும் தேவாவே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. எனக்கு தேவனுடைய ஆவியானவர் உண்மையில் இறங்கும்படி அவர் சித்தம் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த பாடலை ஜெப சிந்தையோடு நீ கேட்பாயா? பேதையான என்னில் ஞானம் தாருமே, பாதை காட்டி
அகல் இயேசுவே வாரும். பேதையான எம்மில்லை ஞானம் தாருமே, பாதை காட்டி தீமை அகல் இயேசுவே வாரும். உன் பாதை காட்டி தீமை அகல இயேசுவே வாரும். இந்த வேளை வந்திறங்கு தேவ ஆவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜோதியான தேவனே, பேசும் கர்த்தரே, ஜீவ வார்த்தையால் என்னில் என்னை ஊற்றுமே. ஜோதியான தேவனே, பேசும் கர்த்தரே, ஜீவ வார்த்தையால் என்னில் என்னை ஊற்றுமே. உன் ஜீவ வார்த்தையால் என்னில் என்னை ஊற்றுமே. இந்த வேளை வந்திறங்கு தேவ ஆவியே, உங்கள் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. பேதையாக உலகத்தில் மரணம்தான் வாழ்க்கை, இன்னும் பலவிதமான சிற்றின்பம்தான் வாழ்க்கை என்று சொல்லி ஓடுகின்றாய். ஓடுகின்ற நீ ஒரு தேவனுடைய பாடலை கேட்பாயா? கிருபையான தேவனே, அபிஷேகம் தாருமே. உமது கோலும் உமது தடி என்னை தேற்றுமே. கிருபையான தேவனே, அபிஷேகம் தாருமே. உமது கோலும் உமது தடி என்னை தேற்றுமே. என்றும் உமது கோலும் உமது தடி என்னை தேற்றுமே. இந்த வேளை வந்திறங்கு தேவ ஆவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. என் நண்பனே, இந்த உலக வாழ்க்கைதான் பெரிதென்று சொல். ஓடிக்கொண்டிருந்த கால்கள் நடக்க முடியாமல் படுக்கையில் விழுந்து, வேத வசனத்தின் பிரகாரம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமான என் கர்த்தர் உன் இருளை மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையாக அடியன் எழுதி ராகம் அமைத்து பாடிய ஒரு சீடியில் வெளியிட்ட ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என் தேவனுடைய ஆவியானவர் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக 81ஆம் சங்கீதத்திலே 1-4 வாக்கியங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 81ஆம் அதிகாரத்திலே நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையுமான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது உணர்ந்து இந்த சங்கீத புஸ்தகத்தை நான் படித்து பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் எப்படின்னு சொன்னால் உணர்ந்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீத புஸ்தகம்னு சொல்வதை விட சங்கீதம் என்று சொன்னாலே பாடல்கள் தான். அவன் தேவனை துதித்து பாடி 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 அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருந்தான். அவன் கர்த்தராய் இருக்கிற தேவனை துதித்து பாட ஆரம்பிக்கும் போது அவனுக்கு முன்பாக இருந்த எதிராளிகள், சாபக்கேடுகள் எல்லாம் அவனை விட்டு வெளியே போய் அவன் ஒரு பரிசுத்தமான மனிதனாக மாற்றப்பட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே
இந்த முகநூல் வழியாக எத்தனை பேர் இணைந்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் அனைவரையும் என் தேவனாகிய கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் இந்த பாடல்கள் மூலமாக, இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த வேத வாசிப்பின் மூலமாக, என்னுடைய தலைப்பு துதியும் பாடலும் என்கிற இந்த துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட பாட தேவ வல்லமை உங்கள் குடும்பங்களிலும், உங்களுடைய இல்லங்களிலும், உங்களுடைய தொழில்களிலும், உங்களுடைய வியாபாரத்திலும் அது மகிமையை உண்டாக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் சங்கீதக்காரன் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி துதித்து கொண்டிருந்தானோ, அதே போல இந்த நாளிலே கர்த்தராய் இருக்கிற தேவனை நாம் பாடல்கள் மூலமாக துதிக்க போகிறோம். இப்பொழுது நம் மத்தியிலே ஒரு அருமையான ஒரு சிறப்பு பாடல் ஒன்று என்னை கேட்போம். மறுபடியும் இந்த பாடலுக்கு பிற்பாடு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்னும் ஒரு சில புதிய பாடல்களை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் அனைவரும் உட்கார்ந்திருங்கள். இப்பொழுது விசேஷித்த பாடலை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு மகள் பாடிய அருமையான நல்ல பாடல்களை கேட்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாடல்களை கேட்கும்போது பாடிக்கொண்டே இருக்கலாம், நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்திலே பாடல் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இங்கே சங்கீதங்கள் 71 அதிகாரம் 22 நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 72 வாக்கியத்திலே நான் வாசிக்க விரும்புகிறேன். 71 அதிகாரம் 22 நான் வாசிக்க விரும்புகிறேன் உங்களுக்காக. என் தேவனே, நான் வீணை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரை சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைந்தபடியினால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். சங்கீதக்காரனாகிய தாவீது நாம் வேத வசனத்தை படித்து பார்க்கும்போது அநேக இக்கட்டுகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. இங்கே சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறான், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் ஒருவன் துரத்தி கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி நோயினால் துரத்துகிறான், பண கஷ்டத்தினால் துரத்துகிறான், இன்னைக்கு சரீரத்தில் வேதனைகளை கொடுத்து துரத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பலவிதமான இருதய நொறுங்குண்டு வியாதியில் மரண பயத்தில் இன்னைக்கு ஜனங்கள் சாக வேண்டும் என்று சொல்லி அவன் துரத்தி கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் காணப்படுகிறது. இந்த நிலைமையிலும் கர்த்தராய் இருக்கிற தேவனை நாம் அண்டி அவரை மகிமைப்படுத்தி அவரை துதிக்கும் போது என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட 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 தேவ வல்லமை உங்கள் குடும்பங்களில் இறங்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தேவனே, நான் வீணை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் என்று சொல்லி எவ்வளவு அருமையான ஒரு வசனம் நாம் படித்தோம் பார்த்தீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எவ்வளவு நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. ரசித்தவன் ருசித்தவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அவர் ருசித்து நமக்கு எழுதி வைத்து சென்றிருக்கிறார். ஆகையால் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்போது அவர்கள் 7 முறை சுற்றி வந்தார்கள். எரிகோ பட்டணம் உடைந்து கீழே விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசினால் பிடிக்கப்பட்டு வியாதிப்பட்டு அவன் மரண அவஸ்தைப்படும் போதெல்லாம் அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதை அழைப்பான். அவன் சுரமண்டலத்தை கொண்டு மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிக்க துதிக்க வாசித்து இசையோடு கூட கர்த்தரை துதிக்கும் போது தேவ ஆவியானவர் அங்கே சவுலுக்குள்ளே வந்து இறங்குறதை வேத வசனத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடிமை ஆரம்ப காலங்களிலே துதி ஆராதனை ஊழியங்கள் நடத்தி கொண்டிருக்கிற நேரங்கள் கூட எத்தனையோ இடங்களில் தமிழகத்தில் அநேக பகுதிகளில் பாடல் ஆராதனை பாடிக்கொண்டிருக்கும் போது அசுத்தாவிகள் அநேக சரீரங்களை விட்டு ஓடின சாட்சிகள் அநேக காரியங்கள் உண்டு. ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் வேத வசனத்தோடு கூட அருமையாக என் தேவனுடைய வசனம் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் கேட்டீர்கள். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடிமை இன்னொரு பாடலை உங்களுக்கு நான் பாடும்படியாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பாடலை நான் உங்கள் மத்தியில் நான் பாட விரும்புகிறேன். இது இசைக்கருவிகள் இல்லை, ஆனாலும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அருமையான என் அருமை சகோதரர் எழுதின ஒரு பாடலை உங்களுக்காக நான் பாட விரும்புகிறேன் இந்த ஆராதனையிலே. உயிருள்ள நாளெல்லாம் உமதன்பை நான் பாடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உமதன்பை நான் பாடுவேன். வேதம் என் சொந்தமே, என் ஜீவனும் சொந்தமே. வேதம் என் சொந்தமே, என் ஜீவனும் சொந்தமே. உயிருள்ள நாளெல்லாம் உமதன்பை நான் பாடுவேன்.
இலையுதிரா மரம் போல நான் உம்மன்பில் நிலைத்தோங்கணும். இலையுதிரா மரம் போல நான் உமதன்பில் செழித்தோங்கணும். ஊற்றுமே ஜீவ தண்ணீர் என்னுள்ளே என் இயேசுவே, உயிருள்ள நாளெல்லாம் உமதன்பில் நான் பாடுவேன். கல்வாரி மலை மீதிலே என் பாவம் சுமந்தவரே, கல்வாரி மலை மீதிலே என் பாவம் சுமந்தவரே, வருகின்றேன் உம்மிடமே, உம் சொந்தம் எனையாக்குமே, உயிருள்ள நாளெல்லாம் உமதன்பை நான் பாடுவேன். தாய் போல என்னை தேற்றினீர், என்னை தாலாட்டும் தாயுமானீர். தாய் போல என்னை தேற்றினீர், என்னை தாலாட்டும் தாயுமானீர். உம்மை நம்பி நான் வாழ்கிறேன், உம் கரத்தில் என்னை ஏந்துமே, உயிருள்ள நாளெல்லாம் உமதன்பில் நான் பாடுவேன். என் தேகமும் சொந்தமே, என் ஜீவனும் சொந்தமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த பாடல் என்னால் பாட முடியவில்லை என்று சொன்னால் இந்த பாடலுடைய வரிகள் அப்படியாக உணர்த்தப்படுகிறதாக, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சொத்து. வேதனையோடு பாரத்தோடும் இருக்கக்கூடிய உங்களுக்கு என் ஆண்டவராய் இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்கள், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே யாக்கோபின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே உங்களில் ஒருவன் 13வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். மகிழ்ச்சி, அதாவது துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் கர்த்தராய் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? ஏனென்று சொன்னால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை நான் படித்து பார்க்கும்போது, அசுத்த ஆவி பிடித்திருந்த போது, அங்கே சவுலை அசுத்த ஆவி பிடித்திருந்த போது சங்கீதக்காரனாகிய தாவீது வந்து தன்னுடைய 10 நரம்பு வீணை எடுத்தவன் வாசிக்க 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 மகிமை 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 இறங்க இறங்க தேவனுடைய பிரசன்னம் அந்த கோட்டை முழுவதும் ராஜ அரண்மனையில் விழத்தக்க கர்த்தருடைய வல்லமை வந்தபோது சவுலுடைய சரீரத்திலிருந்து அசுத்த ஆவி வெளியே போய் தேவ ஆவியானவர் அவனை தொட்டார். இந்த நேரத்தில் எந்த உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்து இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஆராதனை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். இந்த ஜெபத்திற்கு முன்பாக ஒரு அருமையான பாடலுடைய ஒரு கவியை நான் உங்களுக்காக நான் பாடி நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு அருமையான மத்தியில் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிற போதகர் மகாதேவன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். நீங்கள் மகாதேவன் பிள்ளை என்று நீங்கள் கேள்விப்படும்போது என்ன அப்படி ஒரு பிள்ளை அப்படி என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் நினைப்பீர்கள். அவருடைய சாட்சியோடு கூட அந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது என்கிற அந்த சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாள் கேட்கப் போகிறீர்கள். உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பாடலை உங்களுக்காக நான் பாடி நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் என் தேவனுடைய ஆவியானவர் ஒன்று சேர்த்திருக்கிறார். என்ன
பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன வேதனை இருந்தாலும் சரி, என்ன பாரங்கள் இருந்தாலும் சரி, என்ன துயரங்கள் துன்பங்கள் இருந்தாலும் சரி, என்ன கட்டுகளில் நீங்கள் இந்த உலகத்தினுடைய பிசாசினுடைய அந்தகார கட்டுகளிலே நீங்கள் சிக்கிக்கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு இப்பொழுது உங்கள் மத்தியிலே பிரகாசிக்க பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கட்டுகளை உடைத்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட விரும்புகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடலை நான் பாடி ஜெபத்தில் எனக்கு கடந்து போவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடதாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடதாச, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடதாச, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன், உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன், உம்மை அப்பானு கூப்பிடதாச, உம்மை அப்பானு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன், உம்மை அப்பானு கூப்பிடதாச, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடதாச, உம்மை அம்மானு கூப்பிடவா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கும்படியாக நீங்கள் ஒருவேளை வாகனத்தில் நீங்கள் சென்று கொண்டிருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இதற்காக நீங்கள் நேரம் எடுத்து இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் என்னுடைய என்ன கிடைக்கிறது, என் தேவ ஆவியானவர் என்ன பேசுகிற அந்த சத்தியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். நீ என்ன காரியங்களுக்கு நீ காத்து கொண்டிருந்தாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரியிலே அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் இறங்கி, மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி உன்னிடத்தில் கேட்டு உன்னை சுகப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற போகிற தேவனாய் இருக்கிறபடியினால் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? முதலாவது ஒரு பாடலை கேட்டோம் இல்லையா? முதலாவது ஒரு பாடலை கேட்டோம். அந்த பாடலுடைய முதல் வரியை நான் பாடி ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோமா? இந்த வேளை வந்திறங்கும் தேவ ஆவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. இந்த வேளை வந்திறங்கும் தேவ ஆவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. ஆமாண்டவரே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ பல நாடுகளில் இருந்தோம், பல தேசத்தில் இருந்தோம், பல மாவட்டங்களில் இருந்தோம், அரை கதவுகளை பூட்டி கொண்டு வாகனத்தில் ஓட்டிக்கொண்டோம். அப்பா, இதோ இந்த சகோதரன் எங்களுக்காக ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க ஐயா. அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக என் தேவன் இந்த நேரத்திலே அவர்கள் எந்த இடத்துல இருந்து ஜெபத்திலே அவர்கள் இந்த நேரத்தில் தங்கியிருந்தாலும், ஜெபத்தில் அவர்கள் ஒப்பு கொடுத்தாலும், என் தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை மத்தியில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதத்தினுடைய கண்களை திறப்பீராக ஆண்டவரே. உமது கோலினாலும் உமது தடியினாலும் உம்முடைய பிள்ளைகளை சாவுக்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய சங்கடங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவைகள் கர்த்தராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு நீங்கும்படியாக நீர் கட்டளையிடும் ஆண்டவரே.
கிட்னி வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ, 35 வயதில் கிட்னி வியாதி வந்தது, 50 வயதில் கிட்னி வியாதி வந்தது, நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, நீ எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுதே இந்த நிமிடத்திலே என் தேவனுடைய வல்லமை உன் சரீரத்தில் இறங்குறது கர்த்தருடைய நாமத்தினாலே. நீ விசுவாசிக்கிறாயா? அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் உன் அருகில் இருந்து கொண்டிருக்கிறார். பயப்படாதே. உன் சரீரம் முழுவதும் வலி இருக்கலாம், உன் அவயங்களிலே வேதனைகள் காணப்படலாம், முட்டு வலி, முதுகு வலி, பலவிதமான வியாதிகள் காணப்படலாம். கர்த்தராய் இருக்கிற இயேசுவை நீ வந்திருப்பா என்று சொன்னால், அந்த இயேசு உன்னை சுகம் கொடுக்கிறவர், அந்த இயேசு உன்னை விடுவிக்கிறவர், இயேசு அந்த சாவிக்காத கட்டுகளிலிருந்து இந்த ராத்திரியிலே உனக்கு சுகத்தை பரிபூரணமாக அனுப்பி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கோர்ட்டு கேஸ் வாசல் படி நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்றைக்கு இந்த பிரச்சனை எங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கும், என்றைக்கு ஆண்டவரே இந்த கோர்ட்டு கேசு வாசல் இருந்து நான் வெளியே விடுபட்டு போவேன் என்று சொல்லி நீங்கள் அநேக நாட்களாக ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். கொரோனா காலங்களிலே நான் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு அந்த வியாதி வந்தது, எனக்கு விடுதலை உண்டுமா என்று சொல்லி நீ கண்ணீரோடு இருந்து கொண்டு போய் சொன்னால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் தேவனுடைய ஆவியானவர் நாமத்தினாலே உன் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள், கொரோனா வியாதி, காய்ச்சல், சளி, இருமல் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும்படியா கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பண பிரச்சனை இல்லை, குடும்பத்தை எப்படி நடத்துவது, வீட்டு வாடகை எப்படி கொடுப்பது, பிள்ளைகளுடைய படிப்பின் கல்லூரி காரியங்கள் எப்படி என்று சமாளிக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். வியாபாரம் முடிந்து போய்விட்டது, எனக்கு வியாபாரம் செய்ய வழி இல்லை, நான் வேதனையை கண்ணீரோடு எடுத்துக் கொண்டு சொன்னேன், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசிப்பேன்னு சொன்னால், இந்த புதிய மாதம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த புதிய மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். உன் சாவுக்கு ஏதுவான சங்கடமான உன் துன்பங்களையும் வேதனைகளும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீக்கப்படுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன வலி இருந்தாலும் சரி, என்ன உங்க இருதயத்தில் கிளேசங்கள் இருந்தாலும் சரி, என் தேவன், என் அன்பர், என் நேசர், என் மீட்பர், உங்களை காண்கிற தேவன், உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறபடினால் அவர் உங்களை சுகப்படுத்தி, அவர் உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் சாவுக்கேதுவான எல்லா சங்கடங்களையும், உங்கள் வீட்டை சுற்றில் இருக்கிற சாவுக்கேதுவான காரியங்கள், மந்திர சூனிய கட்டுகளையும் என் இயேசுவின் நாமத்தினால உடைத்தெறியும்படியாக தேவ வல்லமை புறப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நீ இடத்துல எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் இறங்கும்படியாக கிருபை கொண்டிருக்கிறார். ஆகிய எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் வரப்போகிற செய்தி அருமையான தேவனுடைய மனிதர் போதகர் மகாதேவன் பிள்ளை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், மீடியாக்கள் மூலமாக அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர் நல்ல செய்தியை கொடுக்க போகிறார். இந்த செய்தி அநேக உள்ளங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு பங்குள்ளவர்களாக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இதை ஆசீர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே. இனி கேட்கப் போகிற செய்தி எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். நாங்கள் காத்திருக்கிறோம், நீர் பேசும். என் அன்பரும் நண்பரும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் மகாதேவன் பிள்ளை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோடு தேவ செய்தி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். சற்று நேரம் நீங்கள் விழித்திருந்து இந்த செய்திக்காக காத்திருங்கள். முடிவிலே நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று, ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தை காட்டிலும் முடிவானது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையால் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காத்திருப்போம். தேவனுடைய நாமம் நம்மதிலே மையப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நல்ல ஒரு பாடலை நாம் பாட கேட்டோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தியங்களை உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த செய்தியில் கேட்க போகிற உங்களுக்கும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை தேவன் இந்த நாளும் தரப்போகிறார். அருமையான ஊழியக்காரர் சொன்னார்கள் என்னுடைய பெயரை குறித்து. என்னுடைய பெயர் மகாதேவன் பிள்ளை. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவன். நாகர்கோவில் என்ற இடத்துல 1965ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரணத்தோடு தான் பெயர் வைத்திருப்பார்கள். அதுபோல் என்னுடைய பெற்றோரும் எனக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், மகாதேவன் பிள்ளை என்று. என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் 4 மாத கருவாக நான் இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனாருக்கு கழுத்தில் ஒரு பெரிய கட்டி வந்து சிகிச்சை அளித்து டாக்டர் இனி பிழைக்க மாட்டார் என்று சொல்லி என்னுடைய தாய் என்னுடைய தகப்பனாரை வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கு உயிர் போய்விடும் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலே எல்லோரும் என்னுடைய தகப்பனாரை பார்க்க வந்து விட்டார்கள். ஊரே கொடியது. என்னுடைய தாய் யாருக்கும் தெரியாதபடி அப்பொழுது அந்த காலத்திலே மருத்துவரை அணுகி, ஐயா, என்னுடைய கணவர் இறக்கப் போகிறார், எனக்கு 3 பிள்ளைகள், இந்த 4வது பிள்ளையை என்னால் வளர்க்க முடியாது, எப்படியாவது இந்த கருவை கலைத்து விடலாம் என்று சொல்லி என்னுடைய தாய் அழுது கேட்கும் பொழுது அந்த வைத்தியரும் ஒரு மருந்து கொடுத்தார். அந்த மருந்தினுடைய பவர் என்னவென்றால், மருந்தை குடித்த பிறகு உச்சந்தலை முதல் உள்ள கால் வரைக்கும் பயங்கர எரிச்சலாக இருக்கும். தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருக்க வேண்டும். அது அபார்ஷன் ஆகிவிடும். என்னுடைய தாய் அந்த மருந்தை குடித்து எங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் மூழ்கி இருந்தார்கள். எரிச்சலும் போய்விட்டது. ஆனால் அபார்ஷன் ஆகவில்லை. என்னுடைய தாய் வெளியே வந்து அழுது கதறி, ஆண்டவரே, இந்த குழந்தை வேண்டாம் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளியிலே அந்த வரப்பில் ஏறி அவர் குதிப்பார்களாம். அப்பொழுதும் அந்த கருவானது களையவில்லை. என்னுடைய தாய் உடனே அந்த மருத்துவரிடம் ஓடி, ஐயா, இந்த மருந்து குடித்தேன், ஆனால் இந்த கருவானது களையவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த வைத்தியர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அந்த வைத்தியர் சொன்னார், என்னுடைய காலத்திலும் என்னுடைய தகப்பனார் காலத்திலும் இந்த மருந்தை குடித்து யாரும் களையாமல் இருந்ததில்லை. எனவே நான் மீண்டும் மருந்து தரமாட்டேன். நீ வணங்குகிற தெய்வம் இந்த குழந்தை உன் தந்திரிக்கார் என்று சொல்லி அந்த காலத்திலே என்னுடைய தாயிடம் அந்த வைத்தியர் ஒரு பேப்பரில் எழுதி கை நாட்டு வாங்கினார்கள். என்னவென்றால், இந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஊனமாய் பிறக்கும், மூளை வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லி அவர்கள் எழுதி கை நாட்டு வாங்கினார்கள். எங்கள் அம்மா வந்தாங்க, வீட்டுக்கு வந்தார்கள். அரைக்கதை பூட்டிவிட்டு அழுது கதறினார்கள். ஆண்டவரே, இந்த கருவை கலைக்க மருந்து குடித்தேன், களையவில்லை. இந்த குழந்தை எனக்கு தருவீரானால் என் கணவருக்கு உயிர் பிச்சை தாரும் என்று சொல்லி கதறினார்கள். மறுநாள் அன்றைக்கு எங்கள் அப்பா இறக்கவில்லை. மறுநாள் பல எதிர்ப்பின் மத்தியிலும் எங்கள் அப்பாவை ஒரு மாட்டு வண்டியில் போட்டு தூக்கிவிட்டு நேராக அந்த நாகர்கோவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் சென்று அந்த மருத்துவர் காலில் விழுந்து, என் கணவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், நான் வணங்குகிற என் தெய்வம் காப்பாற்றுவர் என்று சொல்லி கதறி அழுதுனால அந்த டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணினார்கள். எங்கள் அப்பா பிழைத்து கொண்டார்கள். நாட்கள் சென்றது. அப்பா வீட்டுக்கு வந்தார்கள். என் அம்மா நடந்து சொன்னாங்க. அந்த நாளிலிருந்து என்னுடைய தகப்பனாரும் தாயும்
நான் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த 10 மாதங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஆளுக்கு சென்று, ஆண்டவரே, இந்த குழந்தை நான் உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம், இந்த குழந்தை இந்த உலகத்தில் ஒரு ஊழியக்காரனை வர வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஜெபித்தார்கள். நாட்கள் சென்றது, நான் பிறந்தேன். என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை பார்க்கும் பொழுது என் உடலில் எந்த விதமான ஊனமில்லை. எனவே அந்த நாளிலே என்னை ஆண்டோடைய சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த மகாதேவன் கொடுத்த பிள்ளை என்று சொல்லி எனக்கு மகாதேவன் பிள்ளை என்று வைத்தார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய தாய் தகப்பன் பண்ணின ஜெபத்தினாலே, தேவன் என்னை கருவிலே கண்டதினாலே இந்த உலகத்தில் நான் 33 வருட காலமாக ஒரு போதராய் இருந்து நான் சபையை கண்காணித்து கொண்டு வரக்கூடிய ஒரு தகுதி எனக்கு தந்தார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, எனவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வேளையிலே உங்களோடு கூட நம் நேரம் அதிகமாகிவிட்டது. இந்த உலகத்திலே நாம் எப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது குறித்து, நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த எசேக்கியா ராஜா 25 வயதில் 29 வருஷம் அவன் அரசாண்டான். யோசித்து பாருங்கள், ஒரு 25 வயது வாலிபன் 29 வருஷம் தொடர்ந்து அவன் அரசாட்சி செய்தான். ஒரு ராஜாவாக அவன் அபிஷேகம் பெற்று 29 வருஷம் அவன் அரசாண்டானால் இது சாத்தியமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சிந்தித்து பாருங்கள். அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த செய்தி நிச்சயமாய் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கருத்துக்களாக நம்புகிறேன். 29 வருஷம் அரசாண்டவருக்கு என்ன காரணம்? இந்த காரணம் எனக்கும் உங்களுக்கு மிகுந்த ஒரு புரோஜமாக இருக்க தேவன் கிருபை செய்வராக. முதல் காரணத்தை நான் பார்க்கும் பொழுது, இந்த எசேக்கியா ராஜா 3 வசனம் சொல்கிறது, அவன் தன் தகப்பனாயை தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பிரியமானவர்களே, அவன் 29 வருஷம் அரசாளுவருக்கு அவன் செய்த முதல் காரியம், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இதை கேட்க அருமையான வாலிப பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீ வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். சீரழிந்து குடிகாரனாய், துன்மார்க்கனாய், பலவிதமான ஆசை இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு காணப்படக்கூடிய வாலிபர்களை இந்த நாளில் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ராஜாவை அபிஷேகம் பெற்ற பின்னர் அவன் செய்த முதல் காரியம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அன்பான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே நீ சுபிட்சமாய் வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால், நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால், ஆண்டோடைய பார்வைக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்க்கிறார். அவர் முகத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல, நம்ம இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர். அநேகர் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது மனுஷனுடைய பார்வைக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறபடியால் அப்படி வாழ்க்கையில் பெரிய சாபங்களையும் துன்பங்களையும் காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் செய்த முதல் காரியம் ஆண்டுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். உங்கள் வார்த்தைகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய கிரியைகள் ஆண்டுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை அவர் ஆசிரியப்பர் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக 4 வசனம் சொல்கிறது, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தடுத்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். ராஜாவாக அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த நாட்டிலே ஆண்டவருக்கு விரோதமான விக்கிர தோப்புகளை அவன் உடைத்து போட்டான்.
அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான சகோதரனை சகோதரியே, இனி நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே ஆண்டவருக்கு விரோதமான விக்கிரகங்கள் இருக்குமானால் அதை உடைத்து போட வேண்டும். பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்திலே உள்ளமாய் உங்கள் மேடைகளே ஆண்டவருக்கு பிரியமல்லாத விக்கிரக தோப்புகள், குணங்கள் எல்லாவற்றையும் உடைத்து போட வேண்டும். அதான் இங்கே இந்த எசேக்கியா ராஜா பண்ண காரியத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் தன் இராணுவத்தை நம்பவில்லை, தன் பலத்தை நம்பவில்லை. அவன் ராஜாவாய் இருந்த போதிலும் அவன் தேவனையே நம்பினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாரை நம்புகிறீர்கள்? உங்கள் நம்பிக்கை என்ன பிரியமானவர்களே? உங்கள் பணமா, உங்கள் படிப்பா, உங்கள் அந்தஸ்தா, உங்களுடைய ஆள் செல்வாக்கா, உங்களுடைய சுய பலமா? பிரியமான தேவனுடைய ஜனமே, சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் யாரை நம்பி வாழ்கிறீர்கள்? உங்கள் கணவனையா, உங்கள் மனைவியா, உங்கள் பிள்ளைகளையா? இறைமையில் நாம் வாசிக்கிறோம். இங்கே அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விளைகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம். மனுஷன் நம்பி வாழக்கூடிய பிள்ளையுடைய நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அன்பான தேவனுடைய ஜனமே, யாரை நம்பி வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள்? இந்த உலகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி அவர் நம்பி வாழக்கூடிய பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இங்கே அருமையாக சொல்கிறது. எரேமியா 17:8 அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ மக்கள் மாண்டு விட்டார்கள். இன்றைக்கு எவ்வளோ குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவரை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எவ்வளோ உஷ்ணம் வந்தாலும் அவர்களை தாக்காது. தண்ணீரண்டில் நாட்டப்பட்ட மரத்தை போல் இருப்பாள் என்று இங்கே நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய ஜனமே, சிந்தித்து பாருங்கள். யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஒரு நாளும் ஆண்டவரே நம்புங்கள், அவர் உங்களை நிச்சயமாய் அவர் கைவிட மாட்டார் என்று நாம் இங்கே பாருங்கள். தாவீது பற்றி சொல்கிறார், கர்த்தாவே நீரே நம்பிக்கை, என் சிறுவயதை தொடங்கி நீரை நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். கர்த்தாவே நீரை என் பலன். ஆமெனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சுவாசம் ஆண்டவருடையது, நம்முடைய ஜீவன் ஆண்டவருடையது. நாம் இருக்கிறது, அசைகிறது, பிழைக்கிறது எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நின்று உங்களோடு கூட பேசுவது ஆண்டவர் கொடுத்த பலன். நம்முடைய ஒவ்வொரு அசைவில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை நம்பி வாழுங்கள். அடுத்த 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த எசேக்கியா ராஜா செய்த ஒரு காரியம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்து மோசேக்கு கர்த்தர் கற்பித்த அவருடைய கற்பனை கொண்டு நடந்தான்.
ஒரு ராஜாவாக இருந்தால் எவ்வளோ பிரச்சனை அவனுக்கு சுற்றிலும் காணப்படும், எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் அவன் எந்த ஒரு சோதனை வந்தாலும், வேதனை வந்த போதிலும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான். பிரியமானவர்களே, இனி நம்முடைய வாழ்க்கையில் சிறிய ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு துன்பம் வந்தால், நம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விடுகிறோமே. யோசித்து பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். யோபு சொன்னார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னாரே. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை யோபுக்கு இருந்தது! அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட யோபு கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார். அவருடைய பின்னிலைமையான வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமோ துன்பமோ வந்தாலும் நம் ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பின்வாங்கவில்லை, கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு முக்கியமான வசனம் வாசிக்க போகிறோம். 7ஆம் வசனத்தில், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அன்பான தேவனுடைய ஜனமே, அந்த எசேக்கியா ராஜாவோடு கூட தேவன் இருந்தார். ஆகையால் தேவன் அவனோடு இருந்தார், அவன் செய்கிற எல்லா காரியமும், அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள், ஏமாற்றங்கள், வெட்கங்கள்? நாம் தேவனோடு இருப்பதில்லை, தேவனை சார்ந்து வாழ்வதில்லை. 2 நாளாம் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அதை வாசித்து நான் முடிக்க விரும்பேன். பிரியமானவர்களே, இங்கே 2 நாளாம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, யூதா பெனிமின் கோத்திரங்களின் சகல ஜனங்களை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீ தேவன் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனுடைய குடும்பத்தோடு கூட இருந்தால் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும்? ஏன் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை? ஏன் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன் நாம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்மோடு கூட இல்லை. பிரியமானவர்களே, இதை வாசித்து பாருங்கள். நீங்கள் பிறகு 2 நாளாம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவரை விட்டு விடாதுங்கள், அவரை சார்ந்து வாழுங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார். தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நான் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரே. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் தேவனை உங்கள் முன்பாக நிறுத்தி நீ வியாபாரம் செய்யலாம், பலவிதமான வேலை செய்யலாம், எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர் நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் தேவன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆண்டு உங்களுக்கு தருவார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்ட அருமையான தேவ ஜனங்களே, வாசித்து பாருங்கள். எசேக்கியா ராஜா 29 வருஷம் அரசாண்டானே. என்ன காரணம்? அவன் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தான், ஆண்டவரை நம்பினான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஒரு அருமையான நல்ல செய்தியை நாம் கேட்டோம். அவர் மூலமாக தேவன் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 25 வயதில் அவனுடைய நாட்கள் முழுவதும் அரசாட்சியை அவன் செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால், தகுதியற்ற நம்மை எதுவும் சொல்லுகிறது, கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருந்த ஜனம் பாக்கியம் உள்ளது.
அந்த ஆனந்த பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். ஆகையால் கர்த்தர் இந்த காரியங்களை நம்ம குடும்பங்களிலே ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். போதகர் அவர்கள் இப்பொழுது நம்ம ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். ஒரு நிமிஷம் எங்களோடு கூட நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. உலகத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம். ஒரு 5 நிமிடங்கள் இந்த ஜெபத்தில் நீங்கள் எங்களோடு கூட தரித்திருந்தீங்கன்னு சொன்னால் என் தேவனுடைய கிருபை, என் தேவனுடைய தொடுதல், என் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெறப்போறீங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அந்த நன்மையான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபத்திலே தரித்திருங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம் ஜெபத்திலே போதகர் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை சொல்லும்போது அதை பெற்று நாம் கடந்து போவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் நம்மோடு கூட பேசினார். உங்களுக்கு இருந்தங்களை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுங்கள். இனியும் காலம் செல்லாது. தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. நம்ம ஆயத்தப்படுத்துவோம், ஆண்டோருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், முற்றிலுமாய் தாழ்த்திறோம் சாமி. அப்பா, நாங்கள் பாவிகள், தூசிகள் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் எங்களை இந்த உலகத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறீர். ஜீவனை கொடுத்தீர், சோத்தை கொடுத்தீர். அதுக்காக கொடான கொடி சோத்திரம் அப்பா. இதோ இந்த செய்தியை கேட்ட இந்த ஆறுதலில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான விசேஷமாக ஜெபிருங்க தாவே. ஒருவேளை பலவிதமான ஊரில் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் இந்த பூமியை உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருந்த அதற்காக கொடான கொடி சோதனம் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உள்ளங்களை ஆர்ந்து பார்க்கிற ஆண்டவர். அப்பா பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை சந்திங்க, உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே. இது ஆண்டு ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், டாக்டர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டு லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர். இது உங்களுடைய பிள்ளைகள் தொடுங்க ஆண்டவரே. நரம்பு, தசை, எலும்பு எல்லாத்தையும் தொடுங்க ஆண்டவரே. வல்லமை இன்னொரு பலவீனம் இருந்தாலும் தேவன் வல்லமல கரம் உங்களுடைய பிள்ளைகள் தொடுவதாக ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய துணையின்றி நான் வாழ முடியாத ஆண்டவரே. நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் வாழ முடியாத தகப்பனே. தேசிய ராஜாவை போன்று நான் உண்மை நம்பி வாழ கிருபை தாரும் சாமி. நான் அந்த உலகத்தை பார்க்காதபடி, மனுஷனை பார்க்காதபடி உம்முடைய பார்வைக்கு நான் பிரியமாய் வாழ கிருபை தர வேண்மன கெஞ்சிரும் சாமி. நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஒரு வயசு ஆண்டவரே. இது ஆண்டு இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை, வாழை பிள்ளைகளை, சிறிய குழந்தைகளை ஆண்டவரே நீ ஆசிர்வதிங்க. வியாபாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய வியாபாரங்களை ஆண்டவரை பெருக பண்ணுங்க தாவப்பனே. ஆண்டவரே, நீ கீழாமல் மேலாவே என்று சொன்னீரே, அந்த ஒரு பிளஸையும் கொடுங்க ஆண்டவரே. வானத்தையும் பூமியை படுத்த வல்லமுள்ள கரம் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளை மீது இருக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், அன்பு, உம்முடைய சமாதானம் இந்த செய்தி கேட்ட உம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் என்னிடைக்கும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. நல்ல செய்திகளை கேட்டோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வாரம் புதன்கிழமை மறுபடியும் 30 மணிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த இரவு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. காட் பிளஸ் யூ.